வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. பார்வதி பல்லவிய திட்டிக்கிட்டு இழுத்துட்டு வராங்க. ஆள்ல வேணாக்கா வேணாக்கான்ட்டு அவங்களும் புலம்பிகிட்டே வராங்க. ஆள்ல கண்ணன் அவங்க பாட்டிங்க கூட உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவங்க ஒரு பாட்டி தப்பாக கேம் விளையாடிட்டான்ட்டு திட்டுறாரு அவரு. அந்த இடத்துல இவங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. கேமில் தோற்று போயிட்டதுக்கு அணைய நினச்சிட்டு தப்பு நினச்சிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க கண்ணா, இவ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா தெரியுமான்ட்டு அது கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன அவளை பிரச்சனையில் மாட்டி விட பார்க்குறியான்ட்டு கிருஷ்ணவேண்டியடமா சொல்கிறாங்க. அவங்க நிஜம்தான் பண்ணியிருக்காங்க, அவங்கள கையும் களமாக பிடிச்சிருக்கான்ட்டு இவங்க அவங்களுக்கு புரியாத மாதிரியே பேசுகிறாங்க. அதனால் கண்ணன்கிட்டேயோ மற்ற பசங்ககிட்டயோ சொல்கிறாங்க, போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கூட்டிகிட்டு வான்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. வேணாக்கா சொல்லாதக்கான்றாங்க. இந்த இடத்துல கிருஷ்ணவனடம்மா உனக்கு போட்டியா இவ வந்துட்டான்ட்டு அவளை பிரச்சனையில் மாட்டி விட பார்க்குறியான்றாங்க. அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல, நான் உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், மற்றவங்களாம் வரட்ட உண்மையை சொல்கிறேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா பார்வதி சொல்கிறாங்க, பல்லவி எவ்வளோ பெரிய வேலை அநியாய துரோகம் பண்ணியிருக்கா தெரியுமா அந்த குடும்பத்துக்கு. இதே வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு அநியாய துரோகம் பண்ணியிருக்கான்ட்டு அது கேட்டு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படி என்ன பண்ணானிட்டு இவங்க சொல்கிறாங்க நடந்த விஷயங்களாம். இவன் மேலே சந்தேகம் இருக்குது எனக்கும் அர்ஜுனுக்கும். அதனால் இவளை பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக நாங்களும் கவனிச்சிட்டு இருந்தோம். இவோ இதுக்கு முன்னால் நமக்கு டெண்டர் கிடைக்க விடாமல் பண்ணியிருக்கா. அந்த டெண்டரோட விஷயத்தை அவள் எதோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேற ஒருத்தருக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கா. அதனால தான் அந்த டெண்டர் நம்ம கைவிட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தது. அந்த டெண்டர் எல்லாம் போகிறதுக்கு காரணமே இவ தான். இந்த வீட்டுக்கு இவ அநியாய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நமக்கு அநியாய துரோகம் பண்ணுறா. இவளோட புருஷங்க தானே அந்த இடத்துல சேர்மனாக இருக்கான். அப்படி இருந்துக்கிட்டு இவ இந்த வீட்டுக்கு அநியாயம் எதிரி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா. இவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கக்கூடாது. இவளை நம்ம மருமகளை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் இவ எப்பேற்பட்டவன் நமக்கு தெரியாது. இவ மேலே எவ்வளோ நம்பிக்கை நம்ம வச்சுருந்தோம், அது எல்லாத்தையுமே இவன் நாசம் பண்ணிட்டான்ட்டு அது கேட்டு நாங்கள் இவ மேலே தப்பு இருக்குன்னு நினச்சோம்பா. அதனால தான் நம்ம பொறி வச்சு பிடிக்கலான்ட்டு தான் இவ்வளோ நாங்களும் வேவு பார்த்தோம். நாங்களும் ஒருத்தரை பேசிகிட்டு இருந்தோம். அதை இவ கேட்டுட்டு வேற ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டான்ட்டு அது கேட்டு எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ இவங்க ஒரு பக்கம் முழிக்கிறாங்க, அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அர்ஜுன் அடிக்கிறதுக்கு போகிறாரு, அவங்க அப்பா தடுக்கிறாரு. என்ன தான் நடந்ததான் சொல்லணுன்னு. அதுக்கப்புறமா இவங்க சொல்கிறாங்க, இந்த டெண்டர் நம்ம கை விட்டு போகிறதுக்கு காரணம் பல்லவியாக இருக்குன்ட்டு இவர் சந்தேகப்பட்டார். அதனால் நாங்களும் ஒரு பிளான் பண்ணோம். அது பிளான் பிரகாரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இதே ஓட்டு கேட்டுட்டு ஒருத்தர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க மாமான்ட்டு. அதுக்கு என்ன ஆதாரம்னுட்டு கிருஷ்ணவனோட அம்மா கேட்குறாங்க. ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன். அவங்களோட ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க அந்த நம்பருக்கு. எதிர்முனையில் அவர் சொல்கிறாரு, ஒரு பையன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அவர் சொன்னதை வச்சு தான் நாங்களும் அந்த டெண்டர் எடுத்தோம். அதுவும் இல்லை, இப்போ ஒரு பொய்யான தகவல் சொன்னாங்க. அதனால் நான் போனேன், திட்டிட்டு கட் பண்ணிவிட்டேன். ஆனால் என்கிட்ட ஒரு பேசுனது பையன் தானிட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு இவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. இவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. கிருஷ்ணவேணியோட அம்மா சொல்கிறாங்க, ஆம்பளை பையன் பேசலாம் சொன்னாரேன்னுட்டு. அதுக்கு சம்மந்தியமாக வந்து சொல்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை வச்சு பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எல்லாருமே ஏமானு இப்படி பண்ணுன்ட்டு திட்டுறாங்க. ஆளாளுக்கு அர்ஜுன் திட்டுறாரு, இவளை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நான் வேணாம் சொன்னேன் கேட்கல. இவ இந்த வீட்டுக்கு அநியாயம் துரோகம் பண்ணுறதுக்கு எதிரி கிரிமினல் இவா அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு திட்டுறாரு. அதனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார் மாமா, இவ்வளோ போயிட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்களே, மாறுதேசோட பொண்ணுன்றதுனால நான் சும்மா விடுறேன். ஆனால் இவ கண்டி வேறு யாராக இருந்தாக்கா இந்நேரம் நான் இவ்வளோ சும்மா விட்டுருக்க மாட்டேன்ட்டு அவன் மேலே பழி போட பார்க்குறியான்ட்டு திரும்ப வந்துட்டு கிருஷ்ணனோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ இல்லை, என்னோடய தம்பிங்களுக்கு என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று நான் சும்மா விட மாட்டேன். இவன் நம்ம வீட்டுக்கு அநியாயம் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டில் எதிரியாக இவ உலக பக்கம் திட்டம் போட்டு தான் வந்திருக்கா அந்த வீட்டுக்கு. இதுக்கு மேலே இவ்வளோ சும்மா விடக்கூடாது, நம்மளை எல்லாருமே கொல்லக்கூட பாப்பான்னுட்டு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது சொல்லுங்கப்பா, என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்ட்டு போலீஸில் ஒப்படைக்கலாமான்லாம் இவர் கேட்குறாரு. அதை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அதிர்ச்சியில் இருந்தால் இன்னும் மீண்டு வரல. அதனால் சாரு சொல்கிறாங்க, இவ இந்த வீட்டில் இருந்தாலும்னாக்கா நம்மளை கொல்லக்கூட தயங்க மாட்டா. அதனால் இவ்வளோ வீட்டை விட்டு வரட்டுங்கன்ட்டு எல்லாருமே மாறி மாறி பல்லவி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.